சாரு மேல ரொம்ப தான் லவ்ஸ் போலயே. ஏய், அதுக்கு தானே தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்திருக்கோம். மாப்பிள்ளையும் பொண்ணையும் உட்கார வச்சுட்டா நலுங்க ஆரம்பிச்சிடலாம். சித்தி, இவன் பக்கத்துல உட்காரணுமா? சகிக்கல, என்னால முடியாது சித்தி. சாரு, இங்க பாரு, சீனு தான் உன் கழுத்துல தாலி கொட்ட போறோம். இன்னும் ஒரு நாள் தானே, பொறுத்துக்கோ. என்னால முடியாது. இரு இரு, ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுவோம். அண்ணி, சாரு அந்த பையன் கூட சேர்ந்து உட்கார மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா. அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஒரு நாள் மட்டும் பொறுத்துக்க சொல்லுவோம். சாரு, போய் உட்காரு போ. ஏங்க, பொண்ணுக்கு நீங்க தான் முதல்ல நலுங்கு வைக்கணும். அது மட்டும் இல்ல, நீங்களும் சகலையும் சேர்ந்து அப்பா அம்மா ஸ்தானத்துல இருந்து என் பொண்ணுக்கு கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கணும். ஓ, அப்படியா? கன்னிகாதானத்தை பெத்த அப்பா அம்மா பண்ணாம அடுத்தவங்க பண்றாங்களேன்னு மாப்பிள்ளை வீட்டுல கோச்சுக்க போறாங்க. சம்பந்தியே சொல்றப்போ நாங்க ஏன் கோச்சுக்க போறோம்? ரகுராம் ஐயா தம்பதி சமேதரா கன்னிகாதானம் பண்ணி கொடுத்தா எங்களுக்கும் சந்தோஷம் தான். ஏன்னு உனக்கு சம்மதம் தானே? என்னங்க இத போய் என்கிட்ட கேட்டுக்கிட்டு? அவங்களே பண்ணட்டுங்க. சகல, நீங்க 2 பேருமே கன்னிகாதானம் பண்ணி வைங்களேன். இருந்தாலும் பெத்த அப்பா அம்மா கூட இருக்கணும். 4 பேரும் சேர்ந்தே இதை செய்வோம். ரொம்ப சந்தோஷங்க. இவன் என்னடி நிஜமாவே பொண்ணை கட்டிக்க போறவன் மாதிரி பதில் வசனம் எல்லாம் பேசுறான்? அதானே, சம்மந்தியா நடிக்க வந்தமா காசை வாங்கிட்டு போனமான்னு இல்லாம தேவையில்லாததெல்லாம் பேசுறாங்க. ரொம்ப இயல்பா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாராமா. அவங்கள பாரு எப்படி சிரிக்கிறாங்கன்னு. சிரிக்கட்டும் சிரிக்கட்டும், இந்த கல்யாணம் முடியறப்போ உட்கார்ந்து அழுவாங்க. ஆனா எல்லாரும் ரொம்ப தெளிவா இருக்காங்க. கன்னிகாதானம் பண்ணணுமா? எல்லாத்தையும் நாமளே பண்ணி வச்சுட்டா அவ அப்பா அம்மான்னு இவங்க எதுக்குதான் இருக்காங்க? ஹே, இப்பெல்லாம் நீ ரொம்ப பேசுறதனா? பேசாம உன் வாழ்க்கையை கெடுக்கணும்னு எவ்வளவு திருட்டுத்தனம் பண்றாங்க. இவங்களெல்லாம் விட்டு வச்சது தப்பு. விடு விடு, இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் சரியாயிடும்.